மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருக்குங்க. வித் எவிக்ஷன், மிக்ஸ்டு எமோஷன். ரியா எவிக்ட் ஆனது. அந்த பொண்ணு எவிக்ட் ஆனது வந்து ஃபேர் அன்ஃபேர் அப்படிங்கிறத விட எவிக்ட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். மக்கள் ஓட்டு போட்டு அவங்க வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தைகள் ரொம்ப எமோஷ்னலி டச் ஆச்சுங்க. அது சொன்னதெல்லாம் உண்மை தான். என்ன மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பெலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது வந்து இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல போயிடுச்சு. இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது எனக்கு வந்துட்டு போனது. ஸோ இட்ஸ் அன்ஃபேர், ஐ எம் நாட் டிசர்வ்டு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுச்சு. ஸோ வெளியே கூட விஜய் சேதுபதி கூட அதுதான் சொல்லிச்சு அந்த பொண்ணு. ஸோ எங்கள் அம்மா ஃப்ராக்சராக இருந்தாங்க, கஷ்டப்பட்டு என்னை நம்பி அனுப்பி வச்சாங்க. இப்போ நான் இப்போ தோற்றுட்டு போகிறது மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, பொண்ணை நம்பி அனுப்பிச்சேன், பட் அது வந்து தோற்றுட்டு வந்துருச்சு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்களோட தோக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் ரொம்ப 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 அதிகம் உலகத்தில். ஸோ அந்த பொண்ணு அதை தான் மீன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் சொல்லாதீங்க அப்படிங்கிறத தான் அது வந்து அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுச்சு. ஸோ அது வந்து உண்மையிலுமே அதுதான். விஜய் சேதுபதி கூட ஆஃப் ஆகிட்டார். அந்த அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கு நிறையா. ஃபஸ்ட்டு சீசனில் ஓவியா ஹலன் எவிக்ட் ஆனது நிறைய பேருக்கு அப்படியே ஒரு சலசலப்பு ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் தர்சன் அப்படிங்கிற ஒருத்தர் எவிக்ட் ஆனபோது ரொம்ப பீக்கில் இருந்தார் ஓட்டுலாம். பட் வந்து திடீர்னு அவர் எவிக்ட் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கமல் சார் அதுக்கு ஓட்டு அந்த இதெல்லாம் கவுண்டிங்லாம் போட்டு காமிச்சார். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன் இந்த வீக்கில் ரவீந்தர் அவர் போனது கூட யாருமே நம்பலை தான். சுனிதா. ஸோ என்ன இந்த பொண்ணு பண்ண தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சோ ஆரம்பித்தது தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு என்னோடய கணிப்பு. ஏன்னா வந்து வந்ததுலேருந்தே இது துருன்னு ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து டக்குன்னு எல்லோரையும் ட்ரிகர் பண்ணி இந்த பொண்ணு என்னோடய ஆட்டிடியூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆன் ஆஃப் மோட்டில் போட்டு விளாண்டுருந்துச்சுன்னா இப்போது சௌந்தர்யாட்டிருந்து அது கற்றுருந்துருக்கணும். ஏன்னா அவங்க வந்த புதுசில் எப்படி விளாண்டாங்க, இப்போ எப்படி சந்திரமுகியா மாதிரி நிற்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு தனக்கான ஆடியன்ஸை வந்து பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் அது விளையாட ஆரம்பிச்சிருக்கணுமோ அப்படின்னுங்கிறது வந்து என்னோடய இது. ஏன்னா வந்த புதுசில் ரவீந்திரன் அப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி எவிக்ட் ஆகி போயிட்டார். ஸோ எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் ரியா ஃபார் ஃப்யூச்சர் லைஃப். ஓகே, அடுத்து வந்து நம்ம எபிசோடில் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே கேப்டன்ஷிப் பற்றி கேட்குறாரு. ஸோ எல்லாருமே இப்போது புகழ்ந்து தள்ளிட்டாங்க கேப்டனை. ரொம்ப பொறுமையாக இருக்கார், பக்குவமாக இருக்கார் அப்படி இப்படின்னு. ஸோ கேப்டன்ஷிப்பை பற்றி எந்த குறையும் இல்லை, நல்லா தான் பண்ணார். அடுத்து வந்து ஜாக்லின் அருணீஸ் வந்து எடுக்கிறாரு. அந்த ஃபைட் பண்ணாங்கள்ல, ஜாக்லின் கூட ஐடி கார்டை எடுத்து வச்சுட்டு நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கப்புறம் தீபக் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போய் அழுவாங்க. ஸோ அதை வந்து எடுத்து சொல்கிறாரு. ஸோ என்ன சொன்னார்னா, யாருமே ஈகோ இல்லாமல் விளையாடுங்க, கேரக்டரில் விளையாடுங்க. அவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கேரக்டரை விட்டு வெளியே வராமல் கேரக்டர்லேயே விளையாடுங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறார். ஆக்சுவலாக ஜாக்லினுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்து தான் சொல்கிறத வந்து அடுத்தவங்க கேட்கணும். அடுத்தவங்க சொல்கிறத தான் கேட்டால் வந்து அவங்களுடைய அந்த ஈகோ வந்து டச் ஆகுது. நம்ம சொல்கிறத எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா நம்ம அடுத்தவங்க சொல்கிறதே நம்ம கேட்டு நடக்கணும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஜாக்லின் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஸ்வாப்பிங் பற்றி பேசுகிறாரு. ஸ்வாப்பிங்கில் தான் வச்சு நம்ம ராயனை வச்சு செஞ்சுட்டார். அவர் ஏதோ பிக்னிக் வந்த ஒரு மாதிரி தான் தெரியிறாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதிட்ட பேசும் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, இனிமேலாம் அப்படி பண்ணிங்கன்னா அடுத்து யாராவது இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக பேசுனீங்கன்னா அடுத்த வாரத்தில் வந்து நான் பேசவே மாட்டேன் அவங்களோட அப்படின்னு சொல்லி ராயன்ட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சௌந்தர்யா மேட்ரு ப்ரோமோவில் வந்துச்சுல, அது எடுத்து பேசினார். அதுக்கப்புறம் அன்ஷிதாட்ட கேட்டால் செம்மையாக பேசினாங்க. சூப்பராக இருந்துச்சு அவங்க பேசினது. இருந்ததுலேயே இவ்வளோ இந்த 6 வீக் இருந்திருக்கேன். இந்த வீக் தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு பாய்ஸ் டீமில் இருந்தது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஃபுட்டு இஷ்யூ இருந்துச்சு பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு வந்த நாள் அன்றைக்கி கூப்பிட மறந்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து எல்லோரும் வந்து கூப்பிட்டது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியில் உள்ளது மாதிரி, ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சியோட எப்படி இருந்தோமோ அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அன்ஷிதா வந்து அந்த பாய்ஸ் டீமோட ரொம்ப மிங்கிளாகி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து சௌந்தர்யா இஷ்யூ எடுக்கிறாங்க. அந்த ஆட்டிடியூட் காமிப்பாங்கள்ல ங்கிறது அந்த மாதிரி அந்த முத்து சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு போவாங்கள்ல. இதெல்லாம் என்ன கேமு, இதெல்லாம் பழசு அப்படின்ட்டு போவாங்கள்ல, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, புதுசாக ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அந்த ஆட்டிடியூடுங்கிறத வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி
ஸோ அது வந்து அட்ரஸ் பண்ணது கரெக்டு தான். சௌந்தர்யாத்தை ரைட்டாக பண்ணாங்களோ தப்பாக பண்ணாங்களோ, பட் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணோன்னா அதை நம்ம திருத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து இது சௌந்தர்யா வந்து அதை வந்து அவங்க மாற்றிக்கிட்டால் நல்லது. அவங்க உள்ளே போய் அழுதாங்க. அதை இப்போல்லாம் அவங்க பிக் பாஸில் யார் அழுதாலும் சந்தேகமாகவே பார்க்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே அழுகிறாங்களா இல்லை போய் சும்மா இதுக்காக கேமராக்காக அழுகிறாங்களானே தெரில. அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு யாராவது வந்தால், யாராவது பார்த்துடாமல் இருந்தால் சரி அப்படிங்கிறாங்க. பார்த்தா வீக்குன்னு நினச்சிருவாங்களாம். ஸோ அந்த கேமும் அதில் கொண்டு வராங்க. ஸோ அப்போ வந்து அவங்க பொய்யா அழுகிறாங்களா என்னன்னே தெரில. ஸோ ஏதோ அவங்க அழுகிறாங்க. அடுத்து வந்து எவிக்ஷன் தாங்க. ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு இந்த வாரம். ஸோ நேம் லிஸ்ட் நம்ம ஸ்கூலில் போய் அரியர்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி எல்லோரும் நம்ம வர்ஷினி நேம்லாம் வந்துடுச்சு, ராணவ் நேம் வந்துடுச்சு, இப்போ மஞ்சரி நேம் வந்துடுச்சு, எல்லா நேமும் வந்துடுச்சு. ஸோ அதிலே உடஞ்சிருச்சு அந்த பொண்ணு ரியா. ஸோ அந்த பொண்ணோட கான்ஃபிடென்ட் பார்த்திங்கன்னா பேக் பண்ணவே இல்லை லக்கேஜ் கூட. ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கு போக மாட்டோம் அப்படின்னு. ஸோ அது கிளம்பிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வாரம் நடந்த எபிசோட். ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு இன்றைக்கி ஏதோ 2-3 பேரை அட்ரஸ் பண்ணதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ அந்த எவிக்ஷன் தான் ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, அந்த ஹவுஸ் ஸ்வாப்பிங் பண்ணது. ஸோ சொன்னோடனே கேர்ள்ஸ்லாம் துள்ளி குதிச்சு, மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அது பால் காய்ச்சுறாங்களாம், சாக்லேட்லாம் கேட்டாங்க. அது சேதுபதி சாக்லேட் அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. ஸோ அடுத்து அதில் பெண்கள் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதை கொண்டு போகிறாங்க, கிரிஞ்சாக இல்லாமல் அப்படிங்கிற முத்துக்குமரனும் சொன்னார். ஸோ கிரிஞ்சாக இல்லாமல் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க, ஆக்டிவாக வச்சுருக்காங்க, எவ்வளோ கண்டென்ட் தராங்க நம்மளுக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னு பார்ப்போம்.